கீழே விழுந்துட்டான்னா என்ன மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். நானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். இப்ப 1500 ரூபாய் திருநாங்கன்ற நான் தரேன். 1500 ரூபாய் டபுளா கூட தர்றேன். இப்ப அந்த உயிர் வருமா? இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை சார் உண்மையிலே. ஒரு ஸ்டாஃப் இங்க வரல. ஏன்னா பெத்த பிள்ளைல போகும், பெத்த பிள்ளை இறந்துச்சு அப்படிதான் வந்து கிடப்பியா? ஏன்னா ஒரு ஸ்டாஃப் இங்க வரல. எவ்வளவு ஒருத்தி போன் எடுக்கல. கோவை மாவட்டம் பீளமேடு அருகே உள்ள நவ இந்தியா பகுதியில் பிரபல தனியார் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அனுப்பிரியா என்ற மாணவி அலாய்ட் சயின்ஸ் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். 18 வயதான இவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். தாயார் அரவணைப்பில் வளர்ந்து வந்த அனுப்பிரியா கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி காலை மாணவ மாணவிகளுக்கு மருத்துவமனையின் 4வது கட்டிடத்தில் பயிற்சி வகுப்புகள் நடந்துள்ளது. மதிய இடைவேளையின் போது மாணவிகள் தங்களுடைய உடைமைகளை வகுப்பறையிலேயே வைத்துவிட்டு சாப்பிடச் சென்றுள்ளனர். அப்போது சீனியர் மாணவியின் பையில் வைத்திருந்த ரூபாய் 1500 பணம் திடீரென மாயமாகியுள்ளது. இதை பார்த்து பதறிப்போன அந்த மாணவி இது குறித்து பேராசிரியர்களிடம் புகார் கூறியுள்ளார். இதனிடையே அங்குள்ள சிசிடிவி கேமராவை பார்த்தபோது ஜூனியர் மாணவி அனுப்பிரியா தனியாக அந்த அறையை விட்டு வெளியே வருவது தெரிய வந்துள்ளது. இதனால் அனுப்பிரியா அந்த பணத்தை எடுத்திருக்கலாம் என சந்தேகப்பட்ட பேராசிரியர்கள் இந்த விஷயத்தை கல்லூரி முதல்வரிடம் எடுத்து கூறியுள்ளனர். அதன் பிறகு அந்த கல்லூரியின் 5வது மாடிக்கு வரவழைக்கப்பட்ட அனுப்பிரியா அங்குள்ள அறையில் வைத்து சக மாணவர்கள் முன்னிலையில் பேராசிரியர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அனுப்பிரியா தான் யாருடைய பணத்தையும் எடுக்கவில்லை என கண்ணீருடன் கூறியுள்ளார். மற்ற மாணவ மாணவிகள் வகுப்புகள் முடிந்து விடுதிகளுக்கும் வீடுகளுக்கும் திரும்பிய நிலையில் அனுப்பிரியாவை மட்டும் அவர்கள் விடவில்லை. பேராசிரியர்கள் நீண்ட நேரமாக நடத்திய விசாரணைக்கு பிறகு அனுப்பிரியாவை அறையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அனுப்பிரியா அவமானம் தாங்க முடியாமல் ஓர் அதிர்ச்சி முடிவை எடுத்துள்ளார். அதன்படி 4வது மாடிக்கு சென்ற அனுப்பிரியா யாரும் எதிர்பாராத சமயத்தில் அங்கிருந்து கீழே குதித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாணவி மீது திருட்டு பட்டம் சுமத்தியதால் அவமானம் அடைந்து தற்கொலை செய்து கொண்ட தகவல் மாணவர்கள் மத்தியில் காட்டுத்தீ போல பரவியது. இதனால் கொதித்து போன கல்லூரி மாணவர்கள் சம்பவம் நடந்த இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.